காணா, விரியாத விரியா, எழாத எழா, பார்க்காத பார்க்கா, குளிராத குளிரா. இங்க வந்து ஈறு கெட்டு போச்சுன்னா அந்த ஓசை மாறிடும். நீங்க போட்டு பாருங்க. தெரியாதன்றது ஒரு முற்று போட்டிருக்கும். ஆனா அதுல ஈறு கெட்டு போச்சுன்னா தெளியா, அந்த வார்த்தை முழுமைப்பட்டு இருக்காது. அப்ப கடைசி எழுத்து இல்லைன்னா, அந்த எதிர்மறை பெயரெச்சத்துல கடைசி எழுத்து இல்லைன்னா அதுதான் வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதனால இந்த இலக்கண குறிப்புல ஏற்கனவே 4-5 தலைப்பு போட்டோம். இது ஒரு 3 தலைப்பு இருக்கு இல்லையா, 8 தலைப்பாச்சு. இன்னும் இருக்கிற ஒரு 3-4 தலைப்பு இருக்குது. அதுவும் நான் வந்து அடுத்தடுத்த பதிவுல போட்டுறேன். அதனால இந்த போட்டித் தேர்வு எழுதுறவங்க தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை பாருங்க. என்னுடைய பதிவுகள் மேத்ஸ் பதிவுல பார்த்தாலே நீங்க வந்து 25 எடுக்கலாம். பொதுத்தமிழ்ல மேக்சிமம் போட்டுன்னு வரேன். பொதுத்தமிழ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சாலும் இது மாதிரி எப்படி கேட்டாலும் நம்ம லாஜிக் புரிஞ்சு படிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. இது வந்து இந்த வார்த்தைலாம் வந்து 1 2 3 4 5 6 7 வார்த்தை பெயரெச்சம், இந்த 7 வார்த்தை எதிர்மறை பெயரெச்சம், இந்த 7 வார்த்தை ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் நோட்ல எழுதி மனப்பாடம் பண்ணக்கூடாது. பொதுத்தமிழை பொறுத்தவரையிலும் ஒவ்வொன்றுக்கும் லாஜிக் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மேத்ஸ்ல ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ஸ் புரிஞ்சுக்கணும். அடிப்படை புரிஞ்சா பொதுத்தமிழ்ல கன்ஃபார்மா 95 எடுக்கலாம், மேத்ஸ்ல 25 எடுக்கலாம். பொது அறிவு 75 பொறுத்தவரையில நிறைய அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்குது. 6ஆம் வகுப்பு டு 10ஆம் வகுப்பு வரையில் பாடப்புத்தகம் இல்லாத கேள்வி நிறைய இருக்குது. அதனால இந்த பொதுத்தமிழையும் மேக்ஸையும் இதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. பொதுத்தமிழ்ல 95, கணிதத்துல 25க்கு ஒரு 20 எடுக்கிற மாதிரி பேஸ் பண்ணிட்டு பொது அறிவு படிங்க. நீங்க வந்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல எப்படி பார்த்தாலும் மினிமம் 170 கட் ஆஃப் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சிங்க. இந்த இலக்கண குறிப்பை பார்த்துங்க, இது முக்கியமானது. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.